ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நான் மொபைல் வந்து ஸ்க்ரீன் லாக்ல இருக்கு. நான் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணும் போதே ஃபிங்கரை எடுக்காமலே நமக்கு தேவையான அப்ளிகேஷனை இங்க இருந்துகிட்டே நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து அன்லாக் பண்ணும் போதே நம்ம வந்து லான்ச் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம மொபைல் எப்படி வந்து எனேபிள் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனோட நேம் என்ன, இது எங்கே போய் எனேபிள் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம மொபைலில் செட்டிங்ஸ் அப்படின்றது உள்ளே போய் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு உள்ளே போங்க. அதுக்கு உள்ளே போனதுக்கு அப்புறம் இதில் குவிக் லான்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த குவிக் லான்ச் ஆப்ஷனுக்கு உள்ளே போங்க. இது எல்லாருக்குமே ஆஃபில் தான் இருக்கும், இந்த மாதிரி ஆஃபில் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். கரண்ட் மெனு அப்படின்ற ஆப்ஷனுக்கு நேராக எடிட் ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒரு 2 ஆப்ஷன் டிஃபால்ட்டாகவே வந்து அவங்க ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க, கூகுள் அசிஸ்டன்ட் அண்ட் வந்து நோட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இதை வந்து நம்ம வந்து வேணால் எடிட் பண்ணிக்கலாம். இது வேண்டாம் அப்படின்னா இது நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதில் வந்து மொத்தம் 5 அப்ளிகேஷன் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். 5 அப்ளிகேஷன் ஆட் பண்ணக்கூடிய இடம் வந்து ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ்னால் இந்த மாதிரிப்பட்ட ஷார்ட்கட்ஸ், இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன இதெல்லாம் டக்கு யூஸ் பண்ண மாதிரி. ஆப்ஸ் அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸை வந்து லாக் ஸ்க்ரீனில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து லான்ச் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷனை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் க்ரோம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ ஒரு 3 அப்ளிகேஷன் வந்து நான் வந்து ஆட் பண்ணிச்சிருக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு 3 அப்ளிகேஷன் ஆட் பண்ணிவிட்டால் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்னும் இதில் 2 அப்ளிகேஷன் ஆட் பண்ணிக்கலாம். நான் அது எக்ஸாம்பிளுக்கு 3 அப்ளிகேஷன் ஆட் பண்ணி காட்டிக்கிறேன். தேவையான அப்ளிகேஷன் ஆட் பண்ணிக்கிட்டு மேலே டிக் மார்க் இருக்கும், கொடுத்துட்டா மட்டும் போதும். அந்த 3 அப்ளிகேஷன் இங்கே வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ மொபைல் ஸ்க்ரீன் லாக்ல இருக்குது. இப்போ பாருங்கள், நான் அந்த 3 அப்ளிகேஷனை நம்ம ஈஸியாக எப்படி லான்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரி லான்ச் பண்ணிக்கிட்டு ஃபிங்கர் எடுக்காமலே இந்த மாதிரி ஈஸியாக ரொம்ப சுலபமாக நம்ம அந்த அப்ளிகேஷனை ஆட் பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷனை ஈஸியாக வந்து லான்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ நம்ம மொபைல் ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சிருப்போம். அந்த அப்ளிகேஷன் தேடிட்டு இருக்கிறதுக்கு விட்டுக்கிட்டு இந்த மாதிரி மொபைலில் ஸ்க்ரீன் லாக்ல வச்சுக்கிட்டு மொபைல்லேருந்து கை எடுக்காமலே விரல எடுக்காமலே நமக்கு தேவைப்படுற அப்ளிகேஷனை ஈஸியாக லான்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் 3 அப்ளிகேஷன் தான் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான இன்னும் 2 அப்ளிகேஷன் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இதுக்கு பேர் வந்து குவிக் லான்ச் அப்படின்ற ஆப்ஷன் இது. ஸோ இது உங்கள் மொபைலில் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோ, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னா டெஃபினட்டாக அந்த வீடியோ உங்கள்ட்ட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.